அதிமுகவின் தலைமை கைமாறப் போகிறது. வெளியான தகவலால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்த தடம் தெரியாமல் மாறிவிடும். பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் ஒப்படைக்கப்படும் என்ற தகவலை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருப்பது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்காக வந்த அண்ணாமலை அவர்கள் மிக பெரிய அளவில் பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில், குறிப்பாக அதிமுக திமுக வேட்பாளர்களை விட 2 மடங்கு அதிகமாக ஓபிஎஸ் அவர்கள் வெற்றியடைவார் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். இங்கு மட்டுமல்ல, உலகத்தில் வேறு எங்கு வேண்டுமானாலும் சரி, முதல்வர் பதவியை ஒருவரிடம் ஒப்படைத்த பிறகு அதை மீண்டும் உரிய நபருக்கு கொடுப்பதில் இந்த உலகத்தில் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு முறை அல்ல 3 முறை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட நல்லவரை, உத்தமரை எப்படி அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரட்டியடித்தார், அதற்கு அதிமுகவின் தொண்டர்கள் எப்படி சம்மதம் தெரிவித்தார்கள் என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று அண்ணாமலை அவர்கள் கடும் கோபத்துடன் கூறியுள்ளார். சரி, அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக நாம் அனைவரும் போராட வேண்டும். அதற்கு ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் வெல்ல வேண்டும். அதற்கு அதிமுகவின் தொண்டர்களே இதற்கு காரணமாக அமைய வேண்டும் என்றும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார். எப்படி எம்ஜிஆரை கருணாநிதி வெளியேற்றினாரோ அதேபோல்தான் பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியேற்றியிருக்கிறார். பன்னீர்செல்வம் அவர்கள் எம்ஜிஆரை போல் அதிமுகவை மீட்டெடுத்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக வலம் வருவார். அதற்காக பலா சின்னத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு வாக்களியுங்கள். எடப்பாடி பழனிசாமியின் நரித்தந்திரத்தின் காரணமாகத்தான் பன்னீர்செல்வம் பெயரை கொண்ட 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து அவர்களுக்கு பண உதவியும் கொடுத்து வருகிறார். ஆனால் ராமநாதபுரம் மக்கள் அதை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள். உங்களது சின்னம் பலா சின்னம்தான். சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் இந்த ராமநாதபுரம் மக்கள் நம்பிக்கையுடன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளோம். அவருக்கு உங்களது பொன்னான வாக்குகளை செலுத்துங்கள். அதிமுகவை மீட்டெடுப்பதில் ராமநாதபுரத்தின் மக்களின் பங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருக்கிறது. இந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வென்றால் மக்கள் மத்தியில் பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்ன அனைத்து வாக்குறுதிகளையும் மக்களவையில் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். ஓபிஎஸ் அவர்களுக்கு உங்களது வாக்குகளை செலுத்தி அதிமுகவை மீட்டெடுங்கள் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியதால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அடைந்துள்ளதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.